ஈவினிங் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கையில் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ போட்டு குடிக்கலான்ட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். வச்சுட்டு கொஞ்சம் இஞ்சி இருந்துச்சு, அதை இடிச்சு போட்டு டீ வைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா தலைவலி இருக்கும் போது இஞ்சி டீ குடிச்சோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால டீ வச்சு குடிச்சிட்டேன். இந்த டீ குடிக்கும் போது இந்த ஜன்னல் ஓரம் நின்றுட்டு டீ குடிக்கும் போது அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மதியமே அரிசி ஊற வச்சிருந்தேன். எப்பவுமே 2 படி அரிசி ஊற வைப்பேன். இன்னைக்கு ஒரே படி தான் ஊற வச்சேன். அதனால அரிசி கழுவி எதுவுமே கடைக்கு போய் மாவு அரைச்சிட்டு வந்து அப்படியே மாவுக்கு அரைச்சி வச்சுட்டேன். நைட் சாப்பாட்டுக்கு பெருசாக சமைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காலையில் செஞ்ச மட்டன் குழம்பு சாப்பாடு அப்படியே இருந்துச்சு, அதுவே சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் மாமா ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அக்கா மாமா கூட தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் 3 பேருமே 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டோம். அதனால நானும் எங்கள் மாமாவும் முன்னாடி சண்டை போட்டுட்டு ரெடியாகி வேலைக்கு போவோம். அதுதான் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் மாமா இருந்து 4 வருஷம் ஆச்சு. எங்கள் அக்கா எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்களோ தெரியல. நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் எங்கள் மாமாவை. ஏன்னா மாமானாலுமே அப்பா மாதிரி தானே, அதனால